திருமணமாகி ஓராண்டு முடிந்துவிட்டது. ஆனந்த் மற்றும் திவ்யாவின் அந்த தனி வீடு வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அமைதியான ஒரு சொர்க்கமாக தெரிந்தது. ஆனால் அந்த 4 சுவர்களுக்குள் மௌனம் மட்டுமே பிரதான மொழியாக இருந்தது. மாலை 8 மணி. வாசலில் ஆனந்தின் பைக் சத்தம் கேட்டதுமே அதுவரை ஜன்னல் ஓரம் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த திவ்யா நிதானமாக எழுந்து சமையலறைக்கு சென்றாள். கம்பெனி வேலையின் களைப்போடு உள்ளே வந்த ஆனந்த் ஒரு சம்பிரதாயத்திற்காக கூட அவளை நிமிர்த்து பார்க்கவில்லை. தனது பையை ஒரு ஓரமாக வைத்துவிட்டு நேராக முகம் கழுவச் சென்றான். இரவு உணவு பரிமாறப்பட்டது. தட்டில் விழும் கரண்டியின் சத்தமும் விசிறியின் சுழற்சியும் தவிர வேறு எந்த சத்தமும் அந்த அறையில் இல்லை. சாப்பாடு எப்படி இருக்கு என்று பலமுறை கேட்க நினைத்த திவ்யாவின் சொற்கள் அவனது இறுகிய முகத்தை பார்த்தவுடன் தொண்டையிலேயே நின்றுவிட்டன. அவன் சாப்பிட்டு முடித்ததும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நேராக மொட்டை மாடிக்கு சென்றான். நிலவொளி பரவி கிடந்த அந்த மொட்டை மாடியில் இயற்கையின் அழகை ரசிக்க ஆனந்துக்கு தோன்றவில்லை. அவனது கைகள் போனை தேடின. சமூக வலைத்தளங்களின் பதிவுகளும் தேவையற்ற வீடியோக்களுமே அவனது நேரத்தை விழுங்கின. சில சமயம் கீழே வந்து டிவியை ஆன் செய்வான். ஆனால் அருகில் அமர்ந்து ஏதோ ஒன்றை சொல்ல துடிக்கும் தன் மனைவியின் கண்களை அவன் கவனிக்கவே இல்லை. திவ்யா அவன் அருகில் மெல்ல வந்து அமர்ந்தாள். ஆனந்த், இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை அதிகமா என்று மெதுவாக கேட்டாள். ஆமா என்று போனை பார்த்தபடியே ஒற்றைச் சொல்லில் பதில் அளித்துவிட்டு அடுத்த வீடியோவிற்கு நகர்ந்தான் ஆனந்த். அவளுக்கு தேவைப்பட்டது ஆடம்பரமான பரிசுகளோ அல்லது விலையுயர்ந்த பொருட்களோ அல்ல, தன் கணவனின் ஒரு சில நிமிட அன்பான பேச்சு, சிறிய அக்கறை. ஆனால் ஆனந்த் தனது உலகத்திற்குள் ஒரு சுவரை எழுப்பிக் கொண்டு வாழ்ந்து வந்தான். மனதளவிலும் உடலளவிலும் அவர்களுக்குள் இருந்த அந்த ஒரு வருட இடைவெளி ஒரு பெரிய கடலாக மாறிக்கொண்டிருப்பதை அவன் உணரவில்லை. ஜன்னல் வழியாக தெரியும் நட்சத்திரங்களை பார்த்தபடி திவ்யா நினைத்தாள், நாம ஒரே வீட்டில தான் இருக்கோம், ஆனா ஏன் இவ்வளவு தூரத்தில் இருக்கோம்? வழக்கம் போல இரவு 8 மணி. ஆனந்த் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பினான். இயந்திரத்தனமான இரவு உணவு முடிந்தது. எப்போதும் போல அவரது கைகள் மொபைலை தேடின. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவரது போனில் சார்ஜ் தீர்ந்து அணைந்து போயிருந்தது. ஒரு நிமிடம் கூட போன் இல்லாமல் இருக்க முடியாத ஆனந்த் அருகில் நின்றிருந்த திவ்யாவை பார்த்தான். திவ்யா, உன் போனை கொஞ்சம் கூட, சும்மா சோசியல் மீடியா மட்டும் செக் பண்ணிட்டு தர்றேன் என்றான். திவ்யா ஒன்றும் பேசவில்லை. அமைதியாக தன் போனை அவனிடம் நீட்டிவிட்டு சமையலறை வேலைகளை கவனிக்கச் சென்றாள். அவனது பேச்சில் இருந்த அந்த அதிகாரமும், தன்னிடம் ஒரு வார்த்தை கூட மனம் விட்டு பேசாத அவனது போக்கும் அவளுக்கு பழகி போயிருந்தது. ஆனந்த் போனை வாங்கிக் கொண்டு நேராக மொட்டை மாடிக்கு சென்றான். நிலவொளியில் அமர்ந்து திவ்யாவின் போனை திறக்க முயன்ற போது ஒரு மெசேஜ் நோட்டிபிகேஷன் வந்தது. என்னக்கா, வாழ்க்கை எப்படி போகுது, என்ன பண்றீங்க? இது திவ்யாவின் தங்கை அனுப்பிய மெசேஜ். ஆனந்த் யதார்த்தமாக அந்த மெசேஜை திறந்தான். ஆனால் திவ்யா அதற்கு எந்த பதிலும் சொல்லி இருக்கவில்லை. அப்படியே மெல்ல ஸ்டேட்டஸ் பக்கத்துக்கு சென்றான். அங்கே திவ்யா ஒரு பதிவை ஏற்றியிருந்தாள். அதை பார்த்த ஆனந்துக்கு இதயம் ஒரு கணம் நின்று துடித்தது. அந்த பதிவில் ஒரு வாடிய ரோஜாவின் படம் இருந்தது. அதன் கீழே திவ்யா எழுதியிருந்த வரிகள் இவை: 1000 பேர் சூழ்ந்த உலகில் வாழ்வதை விட அன்பை தேடும் ஒரு இதயத்தோடு தனிமையில் வாழ்வது எவ்வளவோ மேல். என்னைச் சுற்றி சுவர்கள் இருக்கின்றன, ஆனால் என்னை புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லை. வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. ஆனந்த் அப்படியே உறைந்து போனான். இத்தனை நாட்களாக தன் முன்னே நடமாடிக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் மனதிற்குள் இவ்வளவு பெரிய ரணமா? ஒரே வீட்டில் ஒரே கூரையின் கீழ் இருந்தும் அவள் இவ்வளவு தனிமையை உணர்ந்திருக்கிறாளா என்பதை அவன் அப்போதுதான் உணர்ந்தான். அவளுக்கு தேவையானது பணமோ நகையோ அல்ல, தன் கணவனின் ஒரு அன்பான பார்வை மற்றும் அரவணைப்பு என்பதை அந்த வரிகள் அவனுக்கு ஓங்கி அறைந்தது போல சொல்லியது. கையில் இருந்த மொபைல் கனப்பது போல உணர்ந்தான் ஆனந்த். திவ்யாவின் பதிவு அவனது நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தது.
கை நடுக்கத்துடன் தற்செயலாக அவரது போனின் தேடல் பக்கங்களை பார்த்தபோது அவரது உலகம் இன்னும் ஒருமுறை மாறியது. அங்கே அவள் தனிமையின் விரக்தியில் தன் மன அழுத்தத்தை குறைக்க சில தேவையற்ற பக்கங்களை தேடிப் பார்த்ததற்கான அடையாளங்கள் இருந்தன. ஆனந்த் அப்படியே உறைந்து போனான். தன் மனைவியின் போனில் இப்படி ஒரு தேடல்களா? ஒரு நிமிடம் வியப்பாக இருந்தாலும் அடுத்த வினாடியே அவனது அறிவுக்கண் திறந்தது. நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டான். இத்தனை நாட்களாக தன் அருகில் இருந்த ஒரு பெண்ணின் உணர்ச்சிகளை அவன் மதிக்கவில்லை. அவளுக்கு தேவையான அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்காமல் அவளை தனிமையில் வாழவிட்டிருந்தான். அவனது அலட்சியம் அவளை மன உளைச்சலின் உச்சத்தில் தள்ளி இருப்பதை அவன் உணர்ந்தான். என் மனைவிக்கு அன்பை தேடும் எண்ணமும் இருந்திருக்கும், ஆசையை தேடும் எண்ணமும் இருந்திருக்கும். இத்தனை நாள் இதை கண்டுக்காம அவளை ஒரு பொம்மை மாதிரி வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தேனே என்று ஆனந்த் தன்னைத்தானே நொந்து கொண்டான். அவன் பார்த்த அந்த விஷயங்கள் திவ்யாவின் மீதான கோபத்தை விட தன் மீதான அருவருப்பையே அவனுக்கு தந்தது. ஒரு கணவனாக தான் தோற்று போனதை அவன் அந்த மொட்டை மாடியில் என்றபடி உணர்ந்தான். காதலும் பாசமும் நிறைந்த ஒரு அழகான வாழ்க்கையை தன் அலட்சியத்தால் ஒரு பாலைவனமாக மாற்றி இருப்பதை அவன் புரிந்து கொண்டான். மெல்ல மொட்டை மாடியிலிருந்து கீழே இறங்கினான். அன்றிரவு ஆனந்த் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மொபைலை திவ்யாவிடம் கொடுத்துவிட்டு படுக்கை அறைக்கு சென்றான். அவனது இதயத்திற்குள் குற்ற உணர்ச்சி கனலாக தகித்துக் கொண்டிருந்தது. மறுநாள் காலை 9 மணி. வழக்கமாக 7:30 மணிக்கெல்லாம் கிளம்பும் ஆனந்த் இன்னும் எழாமல் இருப்பதை பார்த்து திவ்யா பதற்றத்துடன் அறைக்குள் வந்தாள். என்னாச்சுங்க, இன்னைக்கு ஆபீஸுக்கு நேரம் ஆகலையா என்று மெதுவாக கேட்டாள். ஆனந்த் மெல்ல கண்களை திறந்து அவளை பார்த்தான். அந்த பார்வையில் பழைய அலட்சியம் இல்லை, ஒருவிதமான உருக்கம் இருந்தது. இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல திவ்யா, ஒரு வாரம் லீவு சொல்லிட்டேன். அப்புறம் நடந்த எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான். திவ்யா அதிர்ச்சி உறைந்து போனாள். ஓராண்டு கால திருமண வாழ்க்கையில் அவன் அவளிடம் மன்னிப்பு கேட்பது இதுவே முதல் முறை. சரி, நீ போய் சமையல் வேலைவளையப் பாரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ஆனந்த் விறுவிறுவென்று கிளம்பினான். சிறிது நேரத்தில் திரும்பிய ஆனந்த் கைகளில் பால், விதவிதமான பழங்கள் மற்றும் இனிப்புகள் என ஒரு பெரிய பையோடு வந்தான். அவற்றை அப்படியே படுக்கை அறையில் அடுக்கி வைத்தான். இவை எதையும் அறியாத திவ்யா குளித்துவிட்டு சமையலறையில் வேலையாக இருந்தாள். ஆனந்தம் குளித்து முடித்துவிட்டு ஒரு புத்துணர்ச்சியோடு சமையலறைக்குள் நுழைந்தான். அங்கே திவ்யா இளஞ்சிவப்பு நிற மெல்லிய சேலையில் தலையில் மல்லிகை பூ சூடி ஒரு தேவதை போல நின்று கொண்டிருந்தாள். அவளது அந்த தோற்றம் ஆனந்தின் இதய துடிப்பை ஒரு நிமிடம் நிறுத்தியது. அவள் அருகில் மெல்ல நடந்த ஆனந்த் மனதுக்குள் உறுதி பூண்டான். இனிமே உன்னை ஒரு நிமிடம் கூட மனதளவிலோ உடல் ரீதியாவோ தவிக்க விடமாட்டேன் திவ்யா. இந்த ஓராண்டு இடைவெளியை இன்றே நான் தகர்க்கப் போகிறேன். அவள் பின்னால் சென்று நின்ற ஆனந்த் சமையல் மேடையில் கை வைத்திருந்த திவ்யாவின் கைகளின் மேல் தன் கையை மென்மையாக வைத்தான். எதிர்பாராத இந்த தீண்டலால் திவ்யா சிலிர்த்து போனாள். அவளது உடல் லேசாக நடுங்கியது. திவ்யா என்று அவன் காதருகே குனிந்து மெல்லிய குரலில் அழைத்தான். அந்த ஒரு அழைப்பில் 1000 அர்த்தங்கள் புதைந்திருந்தன. சமையலறையின் வெப்பத்தை விட ஆனந்தின் அருகாமை திவ்யாவின் உடலில் ஒரு புதிய சூட்டை பரப்பியது. ஆனந்த் மெல்ல அவள் பின்னால் சென்று அவளது மெல்லிய இடுப்பில் கைகளை பதித்து பின்புறமாக அப்படியே அணைத்துக் கொண்டான். திவ்யா ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்னாச்சுங்க என்று தழுதழுத்த குரலில் கேட்டாள். அவளது கழுத்தில் மென்மையாக முத்தமிட்டபடி, இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே மாறப்போகுது திவ்யா என்று அவன் கிசுகிசுத்தான். அவளது அழகை வர்ணித்துக் கொண்டே அவளது முதுகில் அன்பு பதித்தான். ஆனந்தின் ஒவ்வொரு தீண்டலும் திவ்யாவிற்குள் ஒரு புதிய உணர்வை பாய்ச்சியது. இத்தனை கால தவிப்பு ஒரு நொடியில் தனியத் தொடங்கியது. அவளுக்குள் உணர்வுகள் தூண்டப்பட சட்டென்று திரும்பி அவன் கைகளை பற்றிக் கொண்டாள். இத்தனை நாளா உன்னை தனியா தவிக்க விட்டுட்டேன் திவ்யா, என்னை மன்னிச்சிரு.
இனிமே உன்னுடைய எல்லா ஆசைகளையும் இந்த அன்பு புருஷன் தீர்த்து வைப்பேன் என்று உறுதி அளித்தவன் அவளை அப்படியே தன் கைகளில் அள்ளி சுமந்து கொண்டு படுக்கை அறைக்கு சென்றான். படுக்கை அறையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பால், பழங்கள் மற்றும் இனிப்புகளை பார்த்த திவ்யா ஆச்சரியத்தில் ஆழ்ந்தாள். என்னென்ன இதெல்லாம்? ஒரு அழகான புது ஆரம்பம் மாதிரி இருக்கு என்று வெட்கத்துடன் கேட்டாள். எப்படி இருக்கு என்னோட சர்ப்ரைஸ்? இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு சந்தோஷம்தான் என்று சிரித்தபடி அவளை மென்மையாக கட்டிலில் அமர வைத்து அருகில் அமர்ந்தான். அவளது தலைமுடி முதல் கைகள் வரை ஒவ்வொரு இடத்திலும் தன் அன்பை முத்தங்களாக பதித்தான் ஆனந்த். பிறகு அங்கே இருந்த பழங்களை எடுத்து அவளுக்கு அன்போடு ஊட்டிவிட்டான். அந்த கனிகளின் இனிப்பை விட அவர்களின் காதலின் இனிப்பு அந்த அறை எங்கும் நிறைந்திருந்தது. ஓராண்டு காலம் தவித்து கிடந்த அந்த இதயங்கள் அன்று மௌனத்தை உடைத்து மகிழ்ச்சியின் வாசலை திறந்தன. அவனது ஒவ்வொரு வருடலும் ஒவ்வொரு அணைப்பும் அவளுக்கு ஒரு புது உலகத்தை காட்டியது. அன்று ஒரு நாள் முழுவதும் ஆனந்த் தன் மனைவியை அன்பின் உச்சத்தில் ஆழ்த்தினான். அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த அந்த இடைவெளி மறைந்து ஒருமித்த உணர்வோடு அவர்கள் சங்கமித்தனர். மாமா, நீங்க எனக்கு பெரிய சந்தோஷத்தை தந்துட்டீங்க என்று திவ்யா கூறினாள். உன்னை சந்தோஷப்படுத்ததான் நான் இருக்கேன் தங்கம் என்றான் அவன். மௌனமாக இருந்த அந்த வீடு இன்று அவர்களின் காதலின் சத்தத்தால் உயிர் பெற்றது. படுக்கை அறையில் நிலவிய அந்த மெல்லிய வெளிச்சத்தில் ஆனந்த் திவ்யாவின் கண்களை ஆழமாக பார்த்தான். அவளது கைகள் அவளது கூந்தலை மென்மையாக கோதிவிட்டன. திவ்யா, இந்த ஒரு நாள் மட்டுமில்ல, இனி நம்ம வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் நான் கொடுப்பேன். உன் மனசும் உடம்பும் இனி ஒரு நிமிஷம் கூட ஏங்காது. இது உன் புருஷனோட சத்தியம் என்று உணர்ச்சி பொங்க கூறினான். அந்த வார்த்தைகள் திவ்யாவின் இதயத்தில் தேனாக பாய்ந்தன. இத்தனை கால ஏக்கமும் கண்ணீரும் அவரது ஒற்றை அரவணைப்பில் மறைந்து போயின. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம்ங்க, நீங்க இப்படி என் கூட இருந்தாலே போதும் என்று வெட்கத்துடன் அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக அணைத்துக் கொண்டனர். ஒரு வருட கால மௌனம் அந்த ஒரு இரவில் அனல் பறக்கும் காதலாக மாறியது. ஆனந்தின் ஒவ்வொரு முத்தமும் அவளுக்கு புதிய தெம்பை கொடுத்தது. திவ்யாவின் ஒவ்வொரு தீண்டலும் அவனுக்குள் இருந்த குற்ற உணர்ச்சியை துடைத்து எரிந்து காதலை ஊட்டியது. வெளியே நிலவு மறைந்து விடியல் எட்டி பார்க்க துடித்தது. ஆனால் அந்த அறைக்குள் காலமே உறைந்து போனது போல் இருந்தது. விடிய விடிய தீராத அன்புடன் இருவரும் தங்கள் ஆசைகளை தீர்த்து கொண்டனர். இத்தனை நாள் ஒரு வெற்று சுவராக தெரிந்த அந்த வீடு இன்று இரு உயிர்களின் சங்கமத்தால் ஒரு கோயிலாக மாறியிருந்தது. காலையில் எழுந்தபோது திவ்யாவின் முகத்தில் இருந்த அந்த புன்னகை ஆனந்துக்கு உலகத்தின் மிகப்பெரிய வெற்றியைப் போல தெரிந்தது. அவர்களின் புதிய வாழ்க்கை அன்று அதிகாலையிலிருந்தே இனிதே தொடங்கியது. மௌனம் பேசிய அந்த 4 சுவர்களுக்குள் இன்று காதலின் மொழி மட்டும் ஒலிக்கிறது. பல சமயம் நாம் தேடும் அன்பு நம் அருகிலேயே இருக்கும், ஆனால் அதை உணர ஒரு சின்ன புரிதல் தேவைப்படுகிறது. ஆனந்த் மற்றும் திவ்யாவின் இந்த அழகான தொடக்கம் போல உங்கள் வாழ்க்கையிலும் அன்பு மலரட்டும். முற்று பெற்றது. எங்களின் கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எங்களை ஊக்குவியுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.